ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, விசாலாட்சிய வந்து பேக் பண்ணி ஊருக்கு வந்து அனுப்ப போறாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, அது ஒரு வகையில கொஞ்சம் நல்லது தான். ஆனா கொஞ்சம் கெட்டது. ஏன்னா, ஜனனி மட்டும் தான் இப்போ வீட்டுக்குள்ள இருக்கா. நம்ம சக்தியும் பார்த்தீங்கன்னா, இந்த விகேவ தேடி நல்லபடியா கூட்டிட்டு வரதுக்காக போயிருப்பா. இருந்தாலும், இந்த ராவணனோட ஆட்கள் வந்து இன்னும் வரைக்கும் அவங்கள தொரத்துறத விடவே கிடையாது. ஸோ, ஏற்கனவே தொரத்துறத பத்தாதுன்னு சொல்லிட்டு, அந்த ராவணன் வந்து மறுபடியும் அந்த லக்ஷ்மணுக்கு கால் பண்ணி, நான் சொன்ன விஷயம் என்னதான் ஆச்சு? அந்த சக்தி போயும் போயும் அவன கூட அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல. அவன இன்னும் வரைக்கும் கொல்ல முடியலன்னு சொல்லிட்டு என்ட்ட வந்து நீங்க பதில் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க பண்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட புடிக்கல லக்ஷ்மண். எனக்கு அவ்ளோ கோவம் வருது. உங்களுக்கே தெரியும். நான் ஒரு விஷயத்த எடுத்தா அத முடிச்சே ஆகணும். அப்படிங்கிறது தான் என்னோட பாலிசி. அப்படி இருக்கும்போது நான் சொல்ற ஒரு விஷயத்த கூட இதுவரைக்கும் நீங்க கரெக்ட்டா செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்படியே போனா என்ன என்ன அர்த்தம் லக்ஷ்மண் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம ராவணன் கோவப்படுறாரு. இல்லங்க தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நானுமே வந்து ஆட்கள விட்டு தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன லக்ஷ்மண் சொன்னதையே எத்தன தடவ தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இல்லையா? அந்த சக்தி எதுக்காக வெளிய போயிருக்கான் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஒருவேள அந்த விகேவ கூட பார்க்கறதுக்கு போயிருக்கலாம். அந்த விகே மட்டும் பொழச்சு எனக்கு எதிரா வந்துட்டான்னா, கண்டிப்பா சொல்றேன் என்னால வேற எதுவுமே பண்ண முடியாது. நான் பண்ண பிளான் மொத்தமா சொதப்பிட்டு போயிரும். நான் சொல்றது வந்து எவ்ளோ சீரியஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் சரியா புரியலன்னு நெனைக்கிறேன். அதுக்காக தான் நீங்க இவ்ளோ தூரம் அசால்ட்டா இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி இது வந்து ராவணன் கேட்கிறாரு. ஐயோ! இல்ல தம்பி. நீங்களே இப்படிலாம் பேசலாமா? நீங்க என்ன பேசுவீங்க? என்ன பண்ணணும்னு நெனைக்கிறீங்கங்கிறது எனக்கு நல்லாவே புரியும் தம்பி. ஆனாலுமே ஆட்கள் இன்னும் வரைக்கும் அவங்கள தேடிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா வந்து அந்த இடத்துக்கு உள்ள போன சக்தி இன்னும் வரைக்கும் வெளியவே வரல. அந்த விஷயம் மட்டும் கரெக்ட்டா நல்லாவே வந்து தெரியும். அதனால அவங்க அங்கனக்குள்ளேயே தான் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த வழியா தான் அவ வந்து ஆகணும். வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க லக்ஷ்மண், என்கிட்ட நீங்க இந்த மாரி தேவையில்லாம சில்லியான ஆன்ஸரோ, பதிலோ எதுவுமே சொல்ல வேண்டாம். எனக்கு தேவை அந்த சக்தி. ஒரு வேள அந்த சக்தி கூட அந்த வீக்கே இருந்தா அப்படின்னா, அவங்க 2 பேருமே எனக்கு வேணும். இல்லன்னா 2 பேரோட கதையுமே முடிச்சுட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி நல்ல செய்திய மட்டும் தான் நீங்க சொல்லணும். இத தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். நான் சொன்ன இந்நேரத்துக்கு நீங்க எப்பயோ இந்த வேலைய முடிச்சிருப்பீங்க அப்படின்னு அவ்ளோ நம்பிக்கையில நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது, எனக்கு வெறும் ஏமாற்றத்த மட்டும் தான் நீங்க குடுக்குறீங்க. எனக்கு அவ்ளோ கோவம் வருது லக்ஷ்மண். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. இங்க இப்ப இருக்கிற ஆளுகள மட்டும் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னும் நெறைய பேர் ஆட்கள் இருக்காங்கல்ல. எல்லாரையுமே இறக்குங்க. அத சுத்தியும், முத்திலும் எல்லா இடத்துலயுமே ஒரு இடம் விடாம இண்டு, இடுக்கு எல்லாமே தேட சொல்லுங்க. அந்த சக்திய எங்க பார்த்தாலும் சரி, உடனடியா அவன போட்டு தள்ள சொல்லுங்க. அப்படி போட்டு தள்ளுறவனுக்கு எவ்ளோ பணம் வேணாலும் குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கேன். அப்படி மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி தம்பி, நீங்க சொன்ன விஷயத்த உடனே நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அடுத்த தடவ கால் வரும்போது, எனக்கு நல்ல செய்தி மட்டும் தான் இருக்கணும் லக்ஷ்மண். அத தவிர வேற ஏதாவது நான் கேட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு நம்ம ராவணன் பார்த்தீங்கன்னா, ஃபோன வச்சுர்றாரு. ஸோ ராவணனோட பிளானே ஒட்டுமொத்தமா இந்த சக்திய கொலை பண்ணணும். ஏன்னா, இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, அவங்கள விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. ஸோ ராவணன் சொல்றதுக்கு வீட்ல இருக்கிற ஆதிகுணசேகரன், அதுக்கப்புறம் கதிர், அதுக்கப்புறம் ஞானம் எல்லாருமே தலையாட்டி பொம்மை மாரி தலையாட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சக்தி, ஜனனி இவங்க 2 பேரும் கண்டிப்பா இருந்தாங்கன்னா, இவனுக்கு பெரிய சிக்கல். இவன் பண்ற எந்த விஷயத்தையுமே அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சு, எப்படியோ குடும்பத்த காப்பாத்தி விட்டுருவாங்க. அது நடந்துறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராவணன் இவ்ளோ விஷயத்த தெள்ளத் தெளிவா கரெக்ட்டா பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆதி குணசேகரன் உண்மையிலேயே வந்து முட்டாளா? இல்ல முட்டாள் மாரி நடிக்கிறானா? அப்படிங்கிறது தெரியல. யார் என்ன சொன்னாலும் நம்புற அந்த ஆளு, இந்த ராவணன் சொல்ற எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி சொல்லணும்னா, அவங்களோட கேரக்டர் அதுல என்னன்னே தெரியல. சும்மாவே பெஞ்ச தேய்ச்சுக்கிட்டு அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் தான் வேலையே. மத்தபடி எந்த வேலையும் கிடையாது. ராவணன் தான் அதுல ரியல் ஹீரோ மாரி இப்போ எல்லா வேலையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜனனி என்ன கேள்வி கேட்டாலும், அதுக்கு ஒரு ப்ராப்பரான பதில் சொல்றதே கிடையாது. ஏதாவது கேட்டா, உடனே மதிவதனியோட சேர்த்து வச்சு பேசுறது. அவங்க சொல்லி தான் நீ பேசுறியா? அப்படி இப்படின்னு ஏதாவது பேசி அந்த இடத்துல மழுப்பி விடுறது. பத்தாததுக்கு இந்த குணசேகரன் வேல, "நீ எல்லாம் எதுக்கு வந்து இவர்ட்ட கேள்வி கேட்குற? இவர்ட்ட பேசுற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? பேசாம போயிரு. என் குடும்ப விஷயத்துல நீ எல்லாம் தலையிடக்கூடாது." அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா, ஒரு லூசுத்தனமா ஏதாவது சொல்லி ஜனனிய வந்து உள்ள விரட்டி விட்டுறாரு. ஸோ உண்மையிலேயே சொல்லணும்னா, ஒரு பெரிய ஒரு பூகம்பமே இந்த ராவணன் மூலமா இந்த குடும்பத்துக்கு வரப்போகுது. அது என்னன்னே தெரியாம இப்படி சில்லித்தனமா இவங்க எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
கண்டிப்பா ஒரு பெரிய ஆப்பு வைக்க போறான். அப்பதான் தெரியும் இந்த ராவணன் எப்பேர்ப்பட்ட ஒரு கேவலமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடிபட்டா தானே திருந்த முடியும். அதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஒரு பக்கம் இந்த லக்ஷ்மண் பார்த்தீங்கன்னா, ராவணன் சொன்னத நெனச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆ நம்ம வந்து சொன்னத மட்டும் கரெக்ட்டா செய்யல அப்படின்னா, அவர் நம்மள என்ன பண்ணுவாருன்னே தெரியலையே! நெனச்சாலே அவ்ளோ பயமா இருக்கு. இந்த ஆளுக வேற இந்த சக்திய வந்து இன்னும் வரைக்கும் தேடலையா? ஒரு நோஞ்சாம்பையில தேடுறதுக்கு இவங்க ஏன் இவ்ளோ தூரம் பண்றாங்க? அப்படி என்ன அவ்ளோ தூரம் அவன் வந்து பிளான் பண்ணி எங்க போயிருப்பான்? அப்படின்னு லக்ஷ்மண் யோசிச்சுக்கிட்டே, சரி நம்ம நேரடியா ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ரவுடி பசங்களுக்கு ஃபோன் பண்றான். "சொல்லுங்க சார்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்லுங்க சார்" அப்படின்னு. "நான் சொன்ன விஷயத்த உங்களால ஏன் முடிக்க முடியல? ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட நான் குடுத்தேன். அத கூட உங்களால முடிக்க முடியலையா? அப்படி என்னதான் நீங்க வேல பார்க்குறீங்க? ஏன் நீங்கலாம் ரவுடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கோவமா கேட்க, "சார் கோவப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நாங்க வந்து இப்போ இருக்கிறது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு அவுட்டர் மாரி இருக்கோம். அந்த நீங்க அனுப்புன அந்த ஆளு இங்க எதுக்காக வந்திருக்கான்? என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு எதுவுமே தெரியல சார். அது மட்டும் கிடையாது. அந்த ஆளு உள்ள போன விஷயத்த நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஆள நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போனோம். இந்த சரவுண்டிங்க விட்டு அவனால வெளில வர முடியாது. ஏன்னா, அவன் வந்தா இந்த வழியில மட்டும் தான் வர முடியும். அதுக்காக தான் முன்னாடி, பின்னாடின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே நம்ம ஆளுகள நான் நிக்க வச்சிருக்கேன். பகலா நாங்க இங்க தான் சார் நின்னுகிட்டு இருக்கோம். இன்னும் வரைக்கும் அவன் வெளியில வரவே இல்ல. அப்படி பார்த்தா இங்கனக்குள்ள தான் எங்கேயோ அவன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். நாங்க போனதுக்கப்புறம் வர்றது தான் அவனோட பிளானா இருக்கும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரத்திலேயே அவன நாங்க கண்டுபிடிச்சுருவோம். அதுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு ஃபோன் பண்றோம் சார் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த விஷயத்த நான் வந்து எனக்கு மேலிடத்துல உள்ளவங்க கிட்ட சொல்ல முடியாது. அப்படி சொன்னா எனக்கு தான் வந்து அது ஆபத்தா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆள நம்ம கண்டுபிடிச்சு போட்டு தள்ளல அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே அது ஆபத்து. நான் சொல்றது உங்களுக்கெல்லாம் புரியுதா? புரியலையா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க சொல்றது எங்களுக்கு நல்லாவே புரியுது சார். கவலையே படாதீங்க. கண்டிப்பா இந்த வேலைய உங்களுக்கு நான் நல்லபடியா முடிச்சு தரேன். நீங்க எத பத்தியும் நெனச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. வேணும்னா உனக்கு தெரிஞ்ச வேற யாராவது நெறைய பேர் இருந்தா, எல்லாரையுமே வர வச்சு, அந்த இடத்த ஃபுல்லாமே வந்து சரவுண்டிங்கா வந்து போட்டு சுத்த விடு. உள்ளுக்குள்ள எங்க இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்துலயும் போய் வந்து தேட சொல்லு. யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பா அவன பார்க்க முடியும். அப்படி அவன பார்த்து அவன் கதைய முடிக்கிறவங்களுக்கு பெரிய பணம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எவ்ளோ பணம் வேணும்னாலும் பரவால்ல. அத நான் வாங்கி தருவேன். அது என்னோட பொறுப்பு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரிங்க சார். நீங்க இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம பசங்க இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. நான் உடனே அவங்க எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி இங்க வர வைக்கிறேன். ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயுமே தேடி, அவன இன்னைக்குள்ள நான் புடிச்சு, அவன் கதைய முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். நீங்க எத பத்தியும் நெனச்சு கவலைப்படாதீங்க. உங்க வேலைய நீங்க பாருங்க சார். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பார்த்தீங்கன்னா, ஃபோன வச்சுடுறாங்க. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மணுக்கு டென்ஷன். ஐயய்யோ! நம்ம வேற பார்த்தீங்கன்னா, அந்த சக்திய தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணலன்னா, மொட்டை அடிச்சுக்கிறோன்னு வேற சொல்லியிருக்கோமே! என்னடா நடக்க போது? ஒரு வேளை உண்மையிலேயே அது நடந்துருமோ! அப்படின்னு இந்த ஆளுக்கு ஒரு பக்கம் பயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரவுடி பசங்க சொல்றாங்க, "டேய் இந்த விஷயம் வந்து நம்ம பண்ண போறது ரொம்ப பெரிய விஷயம்டா. ஏன்னா, இதுல ரொம்ப பெரிய ஆளுங்க சம்மந்தப்பட்டுருக்காங்க. இப்போ நம்ம தேடி வந்திருக்கோமே! இவன மட்டும் நம்ம கொன்னுட்டோம்னு வச்சுக்கோவேன், நம்ம எவ்ளோ பணம் கேட்டாலும் குடுக்குறதுக்கு பார்ட்டி ரெடியா இருக்காங்க. அதனால நம்ம எவ்ளோ பேர் சேர்ந்து ரிஸ்க் எடுத்தாலும் பரவால்ல. இந்த விஷயத்த நம்ம கணக்கச்சிதமா முடிச்சே ஆகணும்டா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ணே நம்ம தான் எவ்ளோ நேரம் அந்த ஆள தேடிட்டு தானே இருக்கோம். அவன் எங்க போனா? என்ன ஆனா? எதுவுமே தெரியலையே. அப்போ எங்க போயிட்டு நம்ம அவன தேடி கண்டுபிடிச்சு அவன கொலை பண்ண முடியும்? சொல்லுங்க. நம்மளுமே நேத்துலருந்து இப்போ வரைக்கும் இங்க தான் நின்னுகிட்டு இருக்கோம். ஆனா அவன் இன்னும் வர்ற மாரியே தெரியல. ஒருவேள வேற ஏதாவது பக்கம் போயிட்டானா என்னமோ ஒண்ணும் புரியலையே! அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பசங்க பேசுறாங்க. ஸோ இத எல்லாமே கேட்டுட்டு அந்த ரவுடி வந்து சொல்றாரு, "இங்க பாருங்கடா, இதெல்லாம் நம்ம போயிட்டு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க நமக்கு குடுத்த வேலைய நம்ம சரியா செஞ்சு முடிச்சுட்டா, நமக்கு கோடிக்கணக்கான பணம் வரும்டா. அத வச்சு நம்ம வாழ்க்கையே நம்ம செட்டில் ஆயிரலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ சொல்றது எல்லாமே சரிதானே, நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா அவன எங்க தான் போயிட்டு நம்ம இந்த இடத்துல தேட முடியும் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "டேய் நம்ம பசங்கள நான் இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட போறேன். எல்லாருமே வரட்டும். ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த இடம் ஃபுல்லா நம்ம அலசி ஒண்ணொண்ணா வந்து தேடுவோம். அவங்க கண்டிப்பா இந்த இடத்த விட்டு அவனால போயிருக்கிறதுக்கு முடியவே முடியாது. அதனால அவன தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா அவன் சோலிய நம்ம முடிச்சுட்டாலே போதும்டா. ஈஸியா நம்ம வந்து அவங்க கிட்ட காச வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேலைய பார்த்துட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். இந்த வேலைய மட்டும் நம்ம சரியா முடிச்சுட்டோம், நமக்கு பேரே பயங்கரமா வந்துரும்." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா பேசிட்டு
உடனே அந்த ரவுடி வந்து இன்னொரு ஒரு சில பேருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. முக்கியமான ஒரு வேலை இருக்குடா, சீக்கிரமா கிளம்பி நான் அனுப்புற லொக்கேஷனுக்கு வந்து சேருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது இந்த சக்திய கண்டுபிடிச்சு அவன கொலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்றாங்க. ஏன்னா காசு ரொம்ப அதிகமா கிடைக்கும்ல அதுக்காக. இந்த பக்கம் நம்ம ராவணனுக்கு டென்ஷன் மேல டென்ஷன். இந்த சக்தி எங்க போனான்னே வந்து தெரியல. ஒரு வேளை விகேவ கண்டுபிடிச்சு அவன்கிட்ட இருந்து எல்லா உண்மையுமே வாங்கிட்டாங்களோ? விகே, நீ வந்து எல்லா உண்மையும் என்னை பத்தி சொல்லிருவியா? அவ்வளோ சீக்கிரமா நான் உன்னை உயிரோட விட்டுருவேன்னு நீ நினைக்கிறியா? ஏற்கனவே உன்னை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ சாகாம மறுபடியும் உயிரோட வந்து என்னையவே காட்டி கொடுக்க போறியா? கண்டிப்பா அது மட்டும் நடக்கவே நடக்காது. இந்த விகேவும் சரி, இந்த சக்தியும் சரி, திரும்ப இந்த வீட்டுக்கு வரதா இருந்தா பொணமா மட்டும்தான் வருவாங்களே தவிர உயிரோட அவங்களால வரவும் முடியாது. நான் வரவும் விட மாட்டேன் அப்படின்னு ராவணன் பார்த்தீங்கன்னா பயங்கர கொலவெறியில வந்து இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் கிடையாது. வழக்கம் போல பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் வீட்டுக்கு வந்து போய்க்கிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல போல இருக்குங்க. ஒண்ணு ஆதி குணசேகரன் வீட்ல உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி எல்லார் கூடயுமே வந்து மண்டை இடி மாரி வந்து சொன்னதையே சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னமோ கதிருக்கு, ஞானத்துக்கு இப்பதான் வந்து அவங்களுக்கு பிசினஸ் ஆரம்பிச்சு குடுத்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கோடீஸ்வரன் ஆக்க போறாங்களாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே இதை எப்பயோ பண்ண வேண்டியது. ஆனா இப்பதான் வந்து இவங்களுக்கு புத்தி வருதா? இல்ல பார்த்தீங்கன்னா, வேணும்னே அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இவங்க ஏன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க? இந்த விஷயம் எனக்கு சத்தியமா வந்து புரியல. பட்டு திருந்தணும் அப்படின்னு இவங்களுக்கு எழுதி வச்சிருக்கு போல இருக்கு. பட் நம்ம நந்தினியா இருக்கட்டும், ரேணுகாவா இருக்கட்டும், இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாளியா தான் இருக்காங்க. ஏன்னா ராவணன் சொல்ற எந்த விஷயத்தையுமே அவங்க அப்படியே எடுத்துக்க மாட்றாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இந்த கதிர் பார்த்தீங்கன்னா, எதையுமே நந்தினிய யோசிக்க விடவே மாட்டேங்கிறான். என்ன நந்தினி, எதுக்காக இப்படி சொல்ற? அவங்க நம்ம நல்லதுக்காக தானே சொல்றோம். வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நந்தினியையும் போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நந்தினி வந்து புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி, புருஷன் நல்லா இருக்கணும், அவன் பிசினஸ் நல்லபடியா நடக்கணும். இவ்ளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கதிரை எல்லாருமே ரொம்பவே மட்டமா, கேவலமா, ரொம்பவே அவன் வந்து அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி பையன், எதுவுமே வந்து பண்ணாத ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாரி தான் நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பேர் எல்லாத்தையுமே வந்து மாத்தணும். அதுக்காக இந்த தொழில வந்து நம்ம நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு நம்ம நந்தினி வந்து நம்ம கதிருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு, ரொம்பவே ஃபீல் பண்ணி என்ன ஆனாலும் பரவால்ல, நான் உங்க கூட இருக்கேன். ஸோ இந்த விஷயத்த நம்ம நல்லபடியா நடத்தி முடிச்சே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே முடிவெடுத்திருப்பாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. பட் இருந்தாலும் நந்தினி சொல்ற விஷயத்த நம்ம கதிர் காது குடுத்து கொஞ்சம் கேட்டா நல்லா இருக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா, அது இன்னமுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா, கதிர் வந்து தான் தான் எல்லாமே டிசைட் பண்ணணும். தான் சொல்றத மட்டும் தான் நந்தினி கேட்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட் அவனுக்கு இருக்கு. இந்த மைண்ட் செட்ட அவன் கொஞ்சம் வந்து வெளில கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா, இன்னமும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இத பத்தி என்ன தோணுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்கங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல ரொம்பவே பரபரப்பான ட்விஸ்ட் உள்ள விஷயங்கள் எக்கச்சக்கமா நடக்க போகுதுங்க. முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, சக்தி வந்து உயிரோட வருவானா? இல்ல வழக்கம் போல அந்த ரவுடி பசங்க கிட்ட மாட்டிருவானா? இதுதான் இப்போ பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னா சக்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து ஒரு ஓகே அப்படிங்கிற மாரி போனாலுமே, கடைசி நேரத்தில யார்கிட்டயாவது மாட்டிறான். ஜனனி அளவுக்கு அவனுக்கு கொஞ்சம் டேலண்ட் வந்து இல்ல. ரொம்ப மொக்கையா தான் அவன வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்பவுமே வந்து விகேவ கூட்டிட்டு வரேன் அப்படின்னு தனியாளா கிளம்பி போயிருக்கான். இப்போ வரைக்கும் ஓகே தான். அவன தொரத்திக்கிட்டு இருந்தாலும், அது இதுன்னு சமாளிச்சு விகேவ கூட்டிட்டு வந்து நல்லபடியா பொழைக்க வச்சு, இப்ப அவனுமே கொஞ்சம் சுயநினைவு எல்லாமே வந்துருச்சு அவனுக்கு. ஆனாலுமே நம்ம சக்தி மேல கொஞ்சம் டவுட் இருக்கு. ஏன்னா அவன நம்ப முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பசங்க கிட்ட மாட்டிருவான். மாட்டி அதுக்கப்புறம் அந்த விகேவ கொன்னு, அதுக்கப்புறம் இவன வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சு, இந்த மாரிலாம் தேவையில்லாம கதைய மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வராம சக்தி கொஞ்சம் தெளிவாளியா இருந்தாரு அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இருப்பாரா அப்படின்னு தெரியல. மேபி இருந்தாரு அப்படின்னா, இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட பதில். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த சீரியல்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் நடக்க போகுது? ராவணன் தான் விரிச்ச வலையில யார யார விழ வைக்க போறாரு? அதனால யாருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போகுது? சக்தியையும், ஜனனியையும் இந்த ராவணன் என்ன பண்ண போறாரு? அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெகுலரா பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.